ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னை ஏர்போர்ட்லேருந்து லண்டனுக்கு வந்து லண்டன்லேருந்து ஹப்புக்கு போய் எங்களோட வீடு வந்து சேருமாக்கு வந்து பட் பெரிய ஒரு ரவுண்ட் அடித்து தான் வந்து இருக்குது பார்சல். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன்றும் டேமேஜ் ஆகிருக்காங்க இருந்தால் சரி உள்ளுக்கு. ஸோ பார்சல் எடுப்போம். ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு அதாவது இந்தியா ஸ்லோனில் இருந்தோ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆக்கள்கிட்ட நீங்கள் சொன்னால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் இன்னும் இப்படி சாமான்கள் ஆர்டர் பண்ண முடியும். ஸ்பெஷலி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே வெளிநாட்டில் எடுக்கிறது கஷ்டமான சாமான்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வசதிகள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சரில் தேவைண்டா எனக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள 2 சாமான் இருக்குது. ஒரு சாமான் உங்களுக்கு காட்டுவேன், மற்ற சாமான் இப்போதைக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்கிறேன்னு சொன்னால் ஏன் ஆர்டர் பண்ணீங்க என்று கேட்டால் இப்போ நான் இதை ஆன்லைனில் போட்டு காட்டினா ஆர்டர் பண்ணதும் இல்லாமல் ஆன்லைனில் போட்டு காட்டுறீங்க ஒன்றுத்தையும் தேவையில்லாத பிரச்சனை. ஸோ ஒன்றை காட்டுறேன், மற்றது வந்து நான் தேவைண்டா ரேட்டாக காட்டுவேன். இது ஒரு உடுப்பெல்லாம் போட்டு அடங்கி வச்சிருக்கு. நான் காட்டக்கூடாத சாமான் எடுத்தா தான் மற்ற சாமான் எடுக்கலாம். ஸோ ஸோ இந்த பார்சல் எனக்கு இந்த சாமானை எனக்கு இப்போ ஓகே எல்லாம் ஓகே இருக்குது. வெளில எடுக்கிறதுக்கு முதல் பார்க்க ஓட்டுற ஒன்று சாமான் தான் வந்திருக்கு. செங்கல் வரை இல்லை. லண்டனில் சில நேரம் சாமான் ரோட்டில் வேண்டிங்கன்னு சொன்னால் கவனமாக இருங்கோ. லேப்டாப் விற்கிறேன்னு சொல்லி போட்டு செங்கலில் விற்றுடுவாங்க. ஸோ உங்களை யாராவது லண்டனுக்கு வேறு இருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேம் இங்கே நடக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது தானே ஸ்கேம். என்னென்ன ஸ்கேமில் இருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ, எல்லாத்தையும் டிஎம் பண்ணுங்கோ. என்னென்னத்துக்கு இங்கே அவதானமாக இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே அனுப்பலாம். ஸோ இப்போ இந்த சாமான் எடுக்கணும்.